ಶ್ರೀನಂತವ ಅವನು ನೋಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. ನನಗೆ ನಾವು உலக சிறுவர்களின் நியாயம் சிறுவர்களின் அகில உலக சிறுவர்களின் நவம்பர் 14 நம்முடைய முன்னாள் பிரதமர் நேருஜி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சிறுவர்களை அதிகமாக நேசிக்கிற நம்முடைய சிறுவர் தினமாக இந்தியா கொண்டாடுது. நம்ம திருச்செந்தூரில் இது உலக அகில உலக சிறுவர் நாட்டு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு தலைப்பு அதுவும் சகல ஆத்மாக்களை இது முன்னோர்களை நினைக்கிறதா முன்னோர்களை நினைத்து அவர் பாடங்கள் ஜெனரேஷன் ரெண்டு தலைப்பு. இந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்களுக்கும் போவது தொகுதிகளில் பொருள விருப்பம். ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏசு கிறிஸ்து லைஃப்பில் கடைசியாக சிலுவை யாத்திரை பண்ணுறப்போ குறுத்தொலை சிஸ்டர் அதுவே என் வாழ்க்கை என்பது ஒரு குறுத்தொலை காவலை குறுத்தொலை காவலை பார்த்து சொல்லலாம். எனக்கும் அந்த படம் மாதிரி குறுத்தொலை என்பது உயர்ந்து நிற்கிறது, இளமையானது, தன்னை பிறருக்கு தாழ்த்தி பணிந்து மேலே போய் குதிக்குவார். அதுதான் அந்த முடிவு வருது. அதுதான் என்றால் குறுத்தொலை கையில் சொல்ல வாழ்க்கையில் எல்லா கையிலும் விட்டு கொடுத்து போனால் எனக்கு அந்த தொழில்களை தொழிலை நாங்கள் தந்திரிக்க செய்கிறோம். 92 படம் முடிவையும் கைதந்து பசுவையும் புஷ்டியுமா இருப்பாங்க. வயசாகி போச்சு இனிமே அந்த மரம் காய்க்காதீர்கள். அந்த அப்பவும் அது என்ன பண்ணும்? காய்க்கிற மரம் கனிதந்து பசுமையும் புஷ்டியும் கொழுத்த இருந்துகளை நல்ல உணவு சாப்பிடுவாங்க இருக்குமா. அதுதான் கலைஞரும். ஏன்னா வயதான பிறகு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி பிள்ளைகள் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சும்மா பிள்ளைங்க சரி நீங்கள் பரவாயில்ல மொழி போச்சு நீங்கள் டிக்கெட் ஆகிட்டு ஓய்வு விடுங்க. இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போய்கிறது. பிள்ளைகள் எல்லாம் நம்மளை ஓடுறீங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்பீடு எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க, அட்வான்ஸாக செயல்படுறாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து நாலு டிவி வச்சு 10 கம்பெனியும் வாட்ச் பண்ணிடுறாங்க. சிசிடிவி கேமரா. நம்ம காலங்கள் அப்படி இல்லை. நம்ம காலங்கள் செய்தி என்பது அன்பும் பண்பும் பாசம் எங்கள் அப்பான லெட்டர் எழுதியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி எஸ்எம்எஸ் ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட் மெசேஜ் நான் இருக்கேன் மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல விவரத்தை ரீச் பண்ணுங்க. அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஆனால் அந்த முடிவு எப்பவுமே அது ரொம்ப அனுபவமாக இருக்கும். இப்போ நான் 45 வயதில் ட்ரீட் பண்ணி 20 பண்ணிருக்கோம். ஆனால் அதை எப்போ வீட்டாக நம்ம தப்பு ட்ரீட் பண்ணிருக்கோம். தப்பு அந்த பிராக்டிக்கல் அந்த அனுபவம் தான் வாழ்க்கை. எப்படி அனுபவம்னா ஒரு வயதான பெற்றோர்கள் நாசிரியர் போனீங்கன்னா எல்லாமே நாசிரியர்னா எஸ்லேருந்து நாசிரியர் தூத்துக்குடி நாசிரியர் சர்ச்சி 4 வாசல் 4 பெரிய வாசல் மெட்ராசிஸ் கட்டினா சர்ச்சி 90 வீடு இருக்கா 98 வயசானவங்க தான் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்லாம் வந்துருக்காங்க. எதுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துருக்காங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க நல்லா கல்வேங்க லைனாக இருக்காங்க வேறு எங்கேயும் அப்படி கல்வேன்னு அந்த அம்மா சொல்லி அந்த ஐயா என்ன சொல்கிறாரு, காலையில் 7 மணிக்கு கம்பெனி சர்வீஸுங்க. ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை வாங்கி சாப்பிடும். அவர் வீட்டு டிஃபன் சாப்பிடும். மாலையில் 7 மணிக்கு கம்பெனி சர்வீஸுங்க. 6 மணிக்கு டிஃபன் முடிச்சு அப்புறம் என்னது கம்பெனி சர்வீஸு. மேலேயும் கீழே என்னது ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை முடிச்சிடும். அப்புறம் தூங்கிடும். இந்த வயதான் நான் வெளியே வருஷம் வேற எங்கேயுமே ஆனாலும் இந்த ஊரில் இருக்கிறோம். நான் சரி எப்படிதான் சாப்பாடுனா 50 ரூபாய்க்கு கொடுத்தா 3 சப்பாத்தி வாங்கி கொடுத்துடலாம். 100 ரூபா கொடுத்தா மத்தியான சாப்பாடு 7 கிழமை கறிக்கிழமை 21 நாளைக்கு கொடுத்துடலாம். அது பிள்ளைகளுக்குலாம் ஃபாரின்ல இருக்கு. ஃபாரின் அனுப்புறப்போ ரொம்ப சந்தோஷமா பிள்ளை மாறி போதுங்கிறாங்க. போனப்போ ஐயோ அனாவட்டம் மாறிடுறாங்க. அப்புறம் அந்த கொடுக்குற சாப்பாடு தான் எடுப்பு சாப்பாடு தான். அதுக்கு பேர் எடுப்பு சாப்பாடு. இதுதான் லைஃப். கொண்டாந்து அவங்க குறைக்கிறவங்க கட்ட நேரத்தில் அவங்க குறைக்கிறவங்க அவங்க பாத்ரூம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இவன் பக்கத்து வீட்டு கைக்கு போனோம் 6 மணி நேரம் செட்டை எடுத்து தகவல் மாட்டி போயிடுவோம். ஆனால் இந்த வயதான மக்கள் அங்கே இருக்கிறது ஒரு சந்தோஷம். அது கிடைக்கிற அதே மாதிரி வயதான ஒரு கப்பிள்ஸ்
உள்ள பார்த்துருக்காங்க. 2 பேரும் ராத்திரி 10 மணி. ஏன்னா 7:30 மணி தூங்கிடுவாங்க. நல்ல இருட்டு. ஏதோ வெயிட் தொடர்ற சத்தம் திருடர்கள் வர மாதிரி இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, படுத்துட்டே என்னங்க ஏதோ திருடம் வர மாதிரி இருக்கு, போய் பாருங்க என்ன கேட்கணும். அந்த அம்மாவும் முடியல. அவர் அதுக்கு போல மாதிரி இருந்தா அந்த அம்மா கடவுள் இருக்க பெரிய நம்பிக்கையில அவர் வீடு மாதிரி போய் தொடங்க. அவர் அப்படி படுத்துக்கிட்டே அந்த ஜன்னலுக்கே கருத்து இடம் விடலாம். 4 பேர் உள்ள நிற்கான். இவர் என்ன பண்ண முடியும்? உடனே ஃபோன்ல இல்லைங்க 100 ஃபோன் வீட்டுக்கு திருடம் வந்துருக்கான், நீங்க உடனே வாங்க, நீங்க உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ்காரர் அப்போ போலீஸ்காரங்க இல்லை கவுன்சில் போயிருக்காங்க. போலீஸ்காரங்க தூக்கி மாறுறாங்க. 10 ஃபோன் பண்ணிட்டாரு. 10 ஃபோன் பண்ணாலும் இதைத்தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லிட்டே இருக்கிறார். கேரளத்தில் திருடமுல்லை இப்போ கதவை திறந்து உடனே அடுத்த 5ஆவது ஃபோன் பண்ணார். என்ன துப்பாக்கி எடுத்தேன், 4 பேர் சுட்டுட்டே கொண்டுட்டேங்க. துப்பாக்கி எடுத்து 4 பேரையும் சுட்டுட்டேன் அவர் சொல்லி கொடுத்து ஃபோன் வைக்காது போலீஸ் சொல்லுவாங்க. எங்கேயா பாடி இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ண வரல, நீ உடனே வரணும் தான் சுட்டு போனாங்க. உடனே வந்துட்டல. இதுதான் ஞானம். இதுதான் கர்த்தருக்கு பதில்களா? கர்த்தருக்கு பதில்கள் ஞானத்தினாங்க. அதுதான் பயந்துதான் தாவீது சொல்றாரு 21 கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படையாதபடி ஐ டு நாட் ஷேக். என் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? வெட்கமடையக்கூடாது. அது அந்த சங்கீதம் 79 தாவீது தன்னுடைய புதிய வயதில் ஈச்சல்ல படுத்துட்டு பாடினாராம். முடியல, பையனை சால்வ் பண்ண ஜாலி கொடுத்துட்டு வந்தார். கொடுத்துட்டு தன் ரிட்டைர்மெண்ட் காலத்துல பாடாராம். அதுதான் அந்த 71 முடியும் மேலும் தள்ளியிருந்தாங்க. இந்த 79 இருக்காங்க. எனக்கு ஓல்டேஜ் ஆகிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, தள்ளாதீங்க. நீங்க நிறைய பேர் எங்க மாதிரி பிசினஸ் பண்ண கடைசியில் ஒரு பவர் கையில வச்சுட்டே இருப்பாங்க. எங்க மாதிரி ஏஜென்ட் இருந்தார், நண்பர், எங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுவார். அவர் சாகுற வரை அவர் பவர் உதவே. ஏன்னா செலக சாய்க்கும் பிள்ளைங்க அதனால அவருக்கு ஒரு குறிப்பு இருக்கணும்னு என்ன பண்றாரு. அது விசேஷமா விருதுநகர சிவராசி நாசை கோவில் மக்கள் அதை செய்வாங்க. பிள்ளைங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா தனக்கென்று அதை வைத்துக் கொள்ளணும், தனக்கென்று அதை வைத்துக் கொள்ளணும். அந்த தீ வயதிலும் தான் தள்ளிவிடாது, பிள்ளைங்க தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க தள்ளி விட்டுருக்காங்க. ராஜா தாவீத தள்ளி விட்டுருக்காங்கன்னா புதி வயதில் தள்ளிவிடாது. நீங்க எங்க வழி வைக்கிறீங்க, எங்களோடு கலந்து வாங்க. ஆண்டவர் எப்பவுமே நாம் ஆண்டவரோடு இருக்கிறப்போ கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ்றப்போ, ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றப்போ எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டார், எல்லா நிலையிலும் சந்திக்க மாட்டார். நீ நம்ம சகோதரிகள்லாம் பார்த்த போத அவங்க பிறந்தது வளர்ந்தது கிறிஸ்தவன். ஆனா திருமணம் ஆனதுதான் அவங்க கிறிஸ்தவர்கள். ஆனா என்னைக்கு திருமணம் வச்சோ, திருமணம் ஆன நாள்ல இருந்து தகப்பன் வீட்டை மறந்து தன் கணவர் செல்லும் உயிருள்ள தகப்பனை தந்து கொண்டதில் அவர் பிள்ளைகள் எல்லாம் கணிதர் மரமாய் மாறியிருக்கிறாங்க. இதுதான் கணிதர் மாறும். புதிய வயதிலும் ஆண்டவரை வாழி கொடுக்கிறாங்க. புதிய வயது என்பது நம்ம பிள்ளைகளை எப்பவுமே எடுக்க முடியாது. பிள்ளைகளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, பிள்ளைகளோடு இணைந்து பிள்ளைகள் சொல்வதை கேட்டு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்த மாதிரிதான் அந்த வாழ்க்கை. அதுவே நான் சொல்றதை சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஒரு இடி இருக்கு, ஒய்ஃபோட இடி இருக்காங்க. நம்ம இடியோட அது பெருசு. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லுது, உன் தாய் தகப்பனை விட்டு உன் மனைவியோடு. இப்ப நம்ம எங்க வந்துடுறோம், ஆள் வந்துடுறோம். இப்ப நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண முடியாது, வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீ நான் சொல்றதை கேட்கறான்னு சொல்றது தவறு, டோட்டல் தவறு. தோற்றம் வளர்த்தான், படிக்க வச்சான், நல்ல குடும்பத்தில் பொண்ணை பார்த்தான், நல்ல கல்யாணம் பண்ணான். தோற்றம் நீ லைஃப்பை பார்த்தோம், நமக்கு வந்து போறோம். அவன் நல்லா இருக்கணும்னா நம்மளை அப்படி உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாய் தகப்பனே கனம் பண்ணு. அவன் வாழ்நாள் நல்லா இருக்கா அவன் கனம் பண்ணணும், இல்லைன்னா இருப்பான். அது உரிமை பண்ண. அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுடைய லைஃப்ல என்ன பண்ணுவாரு, இடைப்படக்கூடாது.
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பவும் கேட்ட மக்களா. அதுதான் பிள்ளைகளுக்கு சரியான அட்வைஸ் கொடுப்போம். ஒருத்தர் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் மனைவி இறந்து போன பிறகு அவர் அந்த டைமுக்கு காப்பி வர, அந்த டைமுக்கு தண்ணி வர, அந்த டைமுக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகவும் முன்னால் வரும் பின்னால் வரும், சூடாக வர. இதெல்லாம் மனைவி இறந்த பிறகு பிராக்டிக்கலாக நடக்கிறவை. அவங்க கேட்டீங்கன்னா அந்த மனைவி இல்லாதவர்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு எல்லாரும் ஏற்ற சூட்டபிள் பேசுற மனைவி என்பது ஏற்றுக்கூடாது. என்னெல்லாம் திட்டாலும் அவங்களுக்கு 5 திட்டதான் செய்வாங்க, 3 நிமிஷம் சொல்லலாம், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கை, ஒரு வலது கை போனாள். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆன பிறகு என்ன சில வீட்டு வேலைகள்லாம், வீட்டு காரியங்கள்லாம் பார்ப்பேன். தலையை சொன்னேன்ப்பா, ஏன்பா வச்சேன், ஏன்பா இல்லைப்பா, நான் இப்படியே இருந்தா நல்லா இருப்பேன். உன் மனைவி நல்லா கவனிச்சுக்கிறார், அதெல்லாம் இல்லை. நான் பிள்ளைங்க குடும்பத்துக்கும் பிள்ளைங்க நான் செய்யணும், வீட்டில் சும்மா இருந்தா சும்மா அவரே எடுத்து அவரால் முடிஞ்சவற்றை என்ன செய்யாது. இதுதான் அன்பை. மகன் வாக்கியம் நமக்கு என்ன, நம்ம பயிர் வாசிப்போம், ஜெபம் போடுவோம், கர்த்தரோட சொல்ல. ஆனால் செய்ய வேண்டிய வேலையை முடிஞ்ச வேலையை என்ன பண்ணணும். மகன் வரா, வரும் நல்ல போகணும் வரா, நம்ம திருப்பதில் பாதுகாப்பு வராமல் படுத்துருக்கிறப்போ அந்த வர்ற நேரத்துக்கு மகன் வந்துட்டான் தோறுது. அவள் பார்த்துதான் சொல்லுவேன் ஒரு ஈர்ப்பு விட்டு கொடுத்தாங்க. அப்போதான் வழியான காரை ஆண்டவர்களுக்கு வாழ்ந்து ஆண்டவர்கள் வைத்திருவாங்க. அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கடந்தோடு எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆண்டவரோடு இருப்பது நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பயனாய் மாறி. இந்த பெற்றோருடைய வயதான பெற்றோருடைய பலன் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயதான பெற்றோருடைய பலன் இருக்கு. அந்த எப்படி ஒரு ஆதரவு இருக்கு பார்க்கிறப்போ, ஒரு வயதான மனிதர் கடைசி வேலை 6 மாசமா தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும் விட்டாங்க, பால் மட்டும் விட்டாங்க. எங்கள் சித்தி ஒருத்தர் மரணப்படுக்கைக்கு போய் கோமா ஸ்டேஜில் மரணப்படுக்கைக்கு 6 மாதம் உணவு இல்லாமல் 6 மாதம் இருந்தாங்க. 6 மாதம். அதே மாதிரி ரொம்ப நாள் இருக்கிறப்போ அங்கே வந்து பார்த்து போயிட்டு அப்போ சொல்லுவாங்க, அவங்க எப்போ தங்க முடியுப்பா, கோல்டு பிடிக்கும், அதில் கொஞ்சம் தங்கத்தை கரைச்சி கொடுக்குறாங்களாம், கொஞ்சம் வெளியே கரைச்சி கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன நல்ல மரவோ அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவருக்கு ஜீவன் போகவே ஏதோ கொடுத்தாலும் போகணும். இழுத்துக்கிட்டே மேலே கீழே போகிறது, மூச்சு வாங்க, இப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். அப்போ பக்கத்து வீட்டில் வயது முதிர்ந்த ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, எப்பா தங்கிட்ட போவாது, வெளியில போவாது, காசுல போவாது. அந்த அம்மாவும் அவருடைய ஒரு பிள்ளை சண்டை போட்டு வெளியே போயிட்டான். அங்கிருந்து வரவே பல வருஷம் ஆச்சு, ஏதோ தகராறு பண்ணி போயிட்டான். இப்போ அந்த எண்ணம் தான் அவன் ஏறிடுச்சு, அந்த பிள்ளையோட ஏக்கம். அவங்கள வரவை ஃபோன் பண்ணி வெட்டு போட்டு வரவை அவன் வந்தோன்னு பாருங்க, ஒரு வயதான முதிர் பாட்டி. அதனால அவன் சொன்ன உடனே அந்த மற்ற இருக்கிற பிள்ளைங்க அதை உதவி பண்ணாங்க, நான் பண்ணாங்க. சீரியஸ் ஒரு பாருங்க, உடனே ஒரு பிள்ளைங்க வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 15 வருஷம் 20 வருஷம் போய் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா கேட்டா, எங்கள் அப்பா இப்படி இருந்தா, எப்படி போவார், எப்படி செய்யா முடிஞ்ச வீட்டில் இன்னொரு சொல்லிட்டாரே. என்னன்னா வேலைப்போ அந்த கடையை சூடாக பக்கம் போடாம வேண்டியவாரு, இந்த கடையை பற்றி சொல்றாரு, இந்த கடையை எங்கள் வீட்டு ஊருக்கு இருக்கும் திருநெல்வேலி அல்வா அனுப்பிடுறாரு,
வீட்டுக்கு போனால் மணவாழப்பழம் ஃபேமஸ் அல்வா இங்கே வராது. தஞ்சாவூர் போனால் அங்கே ஒரு திருவையாறு ஒரு அல்வா ஃபேமஸ் இருக்குது. திருவையாறு தஞ்சாவூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் திருவையாறு திருத்தறிக்குண்டு பக்கத்தில் அங்கே ஒரு அல்வா ரொம்ப ஃபேமஸ். திருவாரம் மாதிரி இப்படி ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ். எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாரு. இந்த மனுஷன் இப்படி பார்த்துட்டாருன்னு அப்படின்னலாம் அந்த பிள்ளை நானும் இதே பாலத்தினாலும் பிரச்சனை, பெண்ணத்தினாலும் பிரச்சனை. நம்ம போட்டுருவார் பிள்ளை பெண் வச்சு வச்சுருக்கவங்களும் பிரச்சனை இல்லை, ஆண் மட்டும் வச்சுருக்கவங்களும் பிரச்சனை இல்லை, இன்னும் வச்சுருக்கவங்களுக்கு எப்பவே பிரச்சனை. இது பிராக்டிக்கலாக என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இவர் 3 பொங்கல் போய் நான் டான்ஸ் பிரச்சனை இல்லை. உண்மைதானே? 2 வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் 2 இல்லைன்னு தவறலாம் இருக்கணும். 2 பிள்ளை இல்லைன்னு தயவுசெய்து இருக்காது. இப்படி அதை நினைச்சுதான் அவர் மூச்சு போடுறாரு. திடீர்னு மூச்சு பார்க்காது. 15-20 வருஷமா பார்க்காத பையன் வந்து அவனை பார்த்தோம். அவருடைய உண்மைக்கு என் பிள்ளை எப்படி இருந்தான், என் பிள்ளை எப்படி இருந்தான், அவருடைய மனநிலைகளுக்கு வந்து அப்படி நினைச்சு எப்படா இருக்கேன்னு கேட்டா கேட்டு பிள்ளையெல்லாம் இருக்கிறாய் பேச கண் அசைக்கு தெரியலாம். அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே கேட்டுட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாரமா மேலே இருக்கிற மூச்சு பார்க்காத ஒரு பிள்ளையை பார்த்தவங்க அவளுக்கு ஒரு அசைவு வந்துச்சா, ஒரு முடிவு வந்துச்சா. இது என்னுடைய லைஃப்பில் நடக்கட்டும். என் அம்மா பிசிஎல் என்னுடைய தொழில் நிமித்தமாக அந்த பிசிஎல் நான் பிஸ்னஸ் நிமித்தம் ஒரு வாரம் வெளியில் இருக்கிறேன். ஒரு வாரம் அவன் படுக்கல, உட்காந்தே மூச்சு விட முடியல, படுக்கவே இல்லை. எம்கே நர்சிங் இருக்காங்க, படுக்கவே இல்லை ஒரு வாரம். உடனே என்னுடைய பிரதேசனுக்கு பொண்ணு உடனே வந்து என் மனைவி சொன்னாங்க, அம்மாவுக்கு வரதில்லை, நீ உடனே அம்மாவுக்கு ஒரு நாள் அப்பா ஏழை முடிச்சுவாருன்னு சொல்லி கேட்டேன். 3 நாள் சொன்னாங்க முடியல. கடைசியாக ரொம்ப மோசமாக இருக்காங்க, நீ உடனே வந்துடுங்க. உடனே அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி நாகூர்லேருந்து மதுரை வந்து மதுரையில் வைகையை பிடிச்சி 2:15 கிளம்பி 2:45 வந்து அவரை பார்த்தேன். அந்த இரவு அவர் ஆண்டுடைய திருவிழியை கொடுத்தேன். இந்த ஏற்பாடு இதுதான் பிள்ளையின் மனம், பெற்றோர்களின் மனம். அதான் பிள்ளையை பெற்றோருக்கு தண்ணீர் சொன்னார். பிள்ளை மனம் தள்ளு பெற்ற மனம் இந்த பலம் வைத்தது. ஒருவேளை பெற்றோர்கள் தன் பிள்ளையை கேட்ட வார்த்தையை அர்ப்பணிக்கிற மக்களாய் நாம் பார்க்கிறோம். அந்த அர்ப்பணிக்கிற மக்களாய் எப்பவுமே அந்த அர்ப்பணிப்பு என்பது அந்த திருவசனம் சொல்லப்படாய். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மனைவியோ அவங்க அதை விட்டுறணும். நம்ம ஒரு ரூபாய் வேணும் தோங்குறோம், நமக்கு ஏதோ சில காசு தான் போன போட்டாங்க, இல்லைன்னா அப்பா நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்கியா கேட்கறாங்க, அதோட என்ன பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அவங்க எந்த எதிர்பார்ப்போம் நிச்சயமா பிராக்டிக்கல்ல எந்த எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். நாம் செய்ய வேண்டியது நான் கூட சொன்னேன். ரெசிபியோட ஓனர் ஆலப்பா இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்லிய பார்த்தார் ஆசீர்வாத டிவி வச்சு நிலநீளமாக கொடுக்குறாங்க. எங்கள் தாய் எங்கள் சித்தி டிவியை பார்த்து காணிக்கிறேன் வாங்கிக்கிறேன். நான் காணிக்கிறதே இல்லை சார். வீட்டில் கூட டிவி ஓடிட்டு காணி நீக்கி என்ன பண்ணி கேட்கிறார் கேட்டார். டிவியில் என்ன பாதுகாப்பு. ஆனால் அவங்க அப்பாவுடைய டீச்சர் பேசிட்டு வைத்தார். ஜெய்பா டீச்சர் செகண்ட் கிரேட் டீச்சர் உசலமட்டியில் அவருக்கு ஞானஸ்தானம். என்னைக்கு ஞானஸ்தானம் தன்னோட உசலமட்டி மாறாதாச்சு அவங்க அப்பா ரொம்ப நெருங்கிய நேரம் தன் மகனுக்காக தினம் சொல்லலாம். அந்த ஜெபம் தான் சாதாரண ஒரு கேமராமேன் ஆகிட்ட ஜீசஸ் தாட்டில் இன்னைக்கு உலக அளவில் பெரிய உபயோகிக்காது, பணக்கார உபயோகிக்காது, நோய்கள் பணக்கார உபயோகிக்காது. ஐக்கே ஒரு சாதாரண பொருளை ஜெபம். நீங்கள் எல்லாரும் நான் உபயோகித்தால் சொல்லிக்கிறப்போம் எல்லா நிலையிலையும் வேற்றி மாட்டேன். வேலைக்கு போனால் நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், ஏதோ வேலை செய்யணும். நீர் எப்போது தேவைப்படுது இதை அவனுக்கு கண்டுபிடிக்கிறது.
எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதி. உலக சொல்லிட்டு அங்காமையாக கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க இருக்கணும். வயதான பிறகு என்னுடைய பணி என்னன்னா, அப்போ நமக்கு 60 வயசுல தான் விட்டுட்டவா ஒரு நாள் முன்னாள் தமிழ் நிலைப்பு ஒரு வெளியே உட்காந்தீங்க 5 நாள் நம்ம ஃபோனில் ரிட்டையருக்கு பணம் கொடுக்க முடியுமா? 60, 62, 63 பையனுக்கு வந்து 60, 68 ரிட்டையர் பண்ண செட்டில் பண்ண முடியலையா? பணம் இல்லையா? அடுத்த ஜீஸ் அனுபவிக்க போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய வாழ்நாளுக்கு நாம் நம்ம பிள்ளைகளை அந்த ஜபம் தான் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை முன்னேற்றமான பாதை கொண்டு போவோம். நீங்கள் நான் சேர்த்து வச்சுக்கிற வீடோ பணமோ நம்முடைய பிள்ளைகளே முன்னேற்றமான பதவி பணம் கொண்டு போகாது, வசதியான வீடு கொண்டு போகாது, லைஃப் கொண்டு போகாது. ஆனா அவங்க நம்ம படிக்க வச்ச படிப்பு கூட அவங்க கொண்டு போகாது. ஏன்னா அவங்க ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க ரூட்ல திரும்பவும் போற ரூட்டை வெளியே வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு ஆட்டம். ஏன்னா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறான். எப்படியோ டைட்டில் மாறி போச்சானா நான் ஜெபிக்கிறவங்களா இதுதான் மார்க்கோனி வெளியே கண்டுபிடிச்சார். ஆனா ஒரிஜினலா கண்டுபிடிச்சது வெங்கட்ராமன்றவா. நேற்று தான் வாட்ஸ்அப்ல கேட்டேன். ஒரிஜினலா கண்டுபிடிச்சது ஜெகதீஷ் கம்பினேஷன் இந்தியாவை சேர்ந்தவா, தமிழ்நாட்டை சேர்ந்தவா. ஆனா இவர் கொண்டே அதை படைக்கிறதுக்குள்ளே மார்க்கோனி படைக்கிறதா மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சா செஞ்சார். என்ன ஆதாரம்? மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சதால அவருக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட் நோபல் பரிசை கொண்டு நீயும் பார்த்த நானும் பார்த்தேன், உன் பேர் வரல என் பேர் வந்துச்சு, அதனால உனக்கு இந்த கிஃப்டை பாதி தரையும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வெங்கடேஷ் வந்து வாங்க பண்ணிட்டா, ஜெகதீஷ் வெங்கடேஷன் வேண்டாம்டா. அந்த வெற்றி விழாவை மார்க்கோனி பேசலாம். எப்படி ரேடியோ கண்டுபிடிச்சிங்க? எங்கள் சித்தி வீடு நல்லா தொண்டையில் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க சென்னையிலேருந்து போவோம். இவ்வளோ பெரிய ரேடியோ பெட்டி, 2 பட்டன். ஒரு பட்டன் நான் ஒன்றா லைட் தெரியும், இன்னொரு பட்டன் நான் சொன்னால் முழு நகரும். உள்ள வந்து பொம்பளை சட்டை இருக்கும், ஆம்பளை சட்டை இருக்கும், மேல் வாய்ஸில் இருக்கும், ஃபீமேல் வாய்ஸில் இருக்கும். நம்மளே எட்டி பார்ப்பேன் ஞாபகம் டாக்டர் என் அனுபவத்தில் சொல்கிறேன். எட்டி பார்ப்பேன் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. யாரும் உள்ள இருந்து ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் ஆணையம் மாற்றி மாற்றி இந்த பிரச்சனை எப்படி இருக்காங்க. அந்த வெற்றி விழாவை கொண்டாடுறப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி ரேடியோ கண்டுபிடிச்சிங்க? மார்க்கோனி சொன்னாரா, அது ரொம்ப சின்ன ஓரலையே தனியாக பெட்ரூம், ஹாலு, கிச்சனு இப்படின்னா இல்லை, ஓரை இது போட ஓரை. அதை எங்கள் அப்பா ஓரமாக முழங்கால் பண்ணிட்டு நெருங்கி போய் பாரு, பணமண்டலில் இருக்கிற இந்த விழாவே எதிர்ப்பு தோன்றாங்க. நான் ஓரமாக உட்காந்துட்டு இந்த அழைச்ச வந்து கூறி விட்டு போவார். இப்போ மைக்கில் என்ன பின்னால் போயிட்டு இப்போ மைக்கில் பாதி கொடுக்கலாமா? அதுதான் நிறைய இடத்துல ஹேண்ட் மைக் யூஸ் பண்ணுறேன். தள்ளி வந்தது எப்படி கேட்போன்னு இவர் திட்டுவார். ஆனால் அந்த ஜெபம் தான் என் பாடுபட்டு மனுஷன் இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுறது எங்கேயோ இருக்க கடவுளுக்கு கேட்குதுன்னா அப்போ நம்ம சொல்ற செய்தி ஏன் போகாது? நம்ம செய்தி ஏன் போகாது? மயக்க மருந்து கண்டுபிடிச்சா அப்படிதான் கண்டுபிடிச்சான். மயக்க மருந்து இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி செத்து போறான். ஒரு டாக்டர் தலையில பேருக்கு தெரியல மறைச்ச தலையில துண்டிய போட்டு அழுகிறப்போ பைபிள திருப்புறாரு. அவனுக்கு 5 நித்திரை வரப்படி அவன் விநாயகர் ஒன்றை எடுத்து அவர் என்ன பண்ணார்? குழந்தை விடுவார். இன்னொரு பெண்ணா 5 நித்திரை டீப் ஸ்லீப். அப்ப நமக்கே எனக்கு டீப் ஸ்லீப் வர வைக்கும் பேர் ஒரு ஞாபகம் வச்சு அதை வச்சுதான் மயக்க மருந்து கண்டுபிடிச்சார். அப்ப எல்லாமே என்னதான் பைபிள் தான். அதுதான் என் காது தெய்வமும் என் பாதைக்கு இந்த அப்போ என் அப்பா என் பரமன்லே விழாவை கதன்லி மை ஃபாதர் கூப்பிடுறாங்க. அதை ஒரு சத்தத்தை கேட்குது. அப்போ இதுல ஏதோ இருக்கு, அந்த வேவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த வேவ்ஸ் கண்டுபிடிச்சா. அப்போ நீங்க நாமும் நம்ம ஜெபிக்க நம்முடைய பெற்றோருக்கு ஆண்டவர் எல்லா நிலையும் வைத்தும் ஒரு வீடாக நம்ம தாவிக்கிட்டு கவனிக்காதீங்க.
முத்து வரைக்கும் கவர்றாதீங்க. ஒழுங்கா போட முடியல நினைக்கிறேன். நான் எப்படி ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, படுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்படித்தான் ஜெபம் பண்ண முடியல. ஆனா தலை மட்டும் குறித்து ஜெபம் பண்றப்போ சீக்கிரமா கேட்கிறார் மோசைங்க. நம்மளால புரிய முடியாத என்ன செய்யணும் புரிந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றப்போ நம்ம பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவாங்க. அந்த ஆண்டவர் நீங்க அடுத்த வருஷம் இந்த கூட்டத்துல நான் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் தீய பழகிறது மட்டும்தான்ப்பா. மனைவி பேச்சு கேட்டு எனக்கு சரியா கவனிக்க நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஓய்வுக்கு தெரியாம எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். நிச்சயமா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. என் மகன் இல்ல மகன் நல்ல வேலை செய்யறான், மகன் நல்ல வேலை செய்யறான், ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணலாம், பண்ண மாட்டேங்கான், சேர்க்கவே மாட்டேங்கான், இல்ல சொத்துக்கு சண்டை போட்டு இருக்கா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தேவனுடைய சந்தை எப்பொழுதும் சொல்ல கத்தத்தை ஒப்பு கொடுத்த நிச்சயமா நம்ம விடுதலை தரும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையும் வைத்துமான். அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல்